அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள் பற்றி தான் இந்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், என்னென்ன தசாபுத்தி போகும், என்னென்ன பிளானட்டோட இம்பேக்டில் இருப்பீங்க, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, எல்லாமே இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துடலாம். சதய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கும்பராசியில் தாங்க இருக்கும். ஏன்னா இது உடைபடாத நட்சத்திரம், முழுமையான பாதங்கள், அதாவது 1, 2, 3, 4 பாதம், இந்த 4 பாதமும் உள்ளடக்கிய ராசி தான் சதய நட்சத்திரம். பார்த்திங்கன்னா உள்ளடக்கிய ராசி தான் கும்பராசி. சரிங்களா? சதயம்னாலே இது கும்பராசியில் தான் இருக்குங்க. ஒரு சில நட்சத்திரமெல்லாம் பாருங்கள் அடுத்தடுத்த ராசியில் போகும். ஒரே நட்சத்திரம் 2 ராசிக்காரங்க இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் கும்பராசினா சதய நட்சத்திரம் தான். சரிங்களா? சதயம்னாலே கும்பராசி தான். இப்போ சதய நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராகுவினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரியம், பராக்கிரமம், ஆக்ரோஷம் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குருட்டு தைரியம் இருக்குங்க. சதய நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் பிடிவாத கோபங்களுக்கு பஞ்சமே கிடையாது. ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னா அதை சாதிச்சே தீருவாங்க சதய நட்சத்திரக்காரங்க. அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராதுங்க. முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக தான் இருப்பாங்க. ஆனால் கோவம்னு வந்துச்சுன்னா அதோட வெளிப்பாடு வேறு லெவலில் இருக்கும். பயங்கரமாக கோவப்படுவாங்க. அதேமாதிரி ரகசியத்தை காக்கிறவங்க சதய நட்சத்திரக்காரங்க பாருங்க, ரகசியத்தை காப்பாங்க. ஏன்னா ஒரு ராசி சின்னம் என்ன, குடம், பானைன்னு சொல்லுவாங்க. பானை, அந்த பானைக்குள்ளே அந்த குடத்துக்குள்ளே என்ன இருக்குது, என்ன பொருள் இருக்கா, வேறு என்ன இருக்குது, அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ரகசியத்தை காக்கிறவங்க சதய நட்சத்திரக்காரங்க. நிறைய நண்பர்கள் உங்களுக்கு இருப்பாங்க, நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. ஏதோ ஒன்று நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க, ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க, ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஏன்னா உங்கள் ராசியோட தன்மையே அதே தான், இந்த நட்சத்திரத்தோட குணமே அதுதான். கும்பராசி சதய நட்சத்திரம். இது ராட்சச கணம் கொண்ட நட்சத்திரம். குணம் கிடையாதுங்க, கணம். ஏன்னா ஒரு சில பேர் குணம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ராட்சச கணம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதான் அந்த ராட்சச கணம் கொண்ட நட்சத்திரம். பெண்களெல்லாம் பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரக்காரங்களாக தான் பயங்கர கோவக்காரங்களாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க, மந்த கட் அண்ட் ரைட்டாக பயங்கரமாக இருப்பாங்க. ஆனால் அது ஒன்று இருக்கும். இந்த நட்சத்திரத்துக்கு சில விஷயங்களும் இருக்கும். சரிங்களா? சில நன்மையான விஷயம் என்னென்னா தெய்வ வழிபாடு. கும்பராசினால பாருங்கள், இறை வழிபாடு, தெய்வ வழிபாடு, ஆன்மீகவாதின்னு சொல்லலாம். கரெக்டாக கோயிலுக்கு போவாங்க, கரெக்டாக அந்த இறை வழிபாடை, தெய்வ வழிபாடு ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போகணும், செவ்வாய்க்கிழமை போகணும், சனிக்கிழமை போகணுன்னா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. இது ஒரு ஆன்மீக ராசி. கும்பராசினாலே பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகத்துக்கு உண்டான ராசி தான் இது. பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். சரிங்களா? சதய நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் வச்சுருப்பீங்க, நிறைய ஏமாந்து போகிறவங்களும் இருப்பாங்க சதய நட்சத்திரக்காரங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா மனசிலகி அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாமே இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு குணம் கூட. ஒரு சில விஷயங்களில் மட்டும் கராராக இருப்பாங்க, கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க சதய நட்சத்திரக்காரங்க. என்ன காரணம்னா ராகுன்னு என்ன, ஆக்ரோஷம், பிடிவாதம், கோபம், பிரம்மாண்டம். அதனால் எதாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா சின்னதாக நினைக்க மாட்டாங்க, எதாக இருந்தாலும் பெருசாக தான் நினைப்பாங்க சதய நட்சத்திரக்காரங்க. ஏன்னா நட்சத்திரமே அதுதான். ராகுன்னா என்ன, பிரம்மாண்டம். ஒரு விஷயத்தை நினச்சா அது உடனே முடிச்சிடணும், அது பிரம்மாண்டமாக இருக்கணும், இந்த நினைக்கிறவங்க தான் சதய நட்சத்திரக்காரங்க. இப்போ இந்த நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே உங்களுக்கு ராகுதிசை நடக்கும். பிறக்கும் போதே ராகுதிசை முடிஞ்சு 2வது உங்களுக்கு குருதிசை வரும். சரிங்களா? ஒரு சில பேர் பிறக்கும் போது ராகுதிசை 10 வருஷமும் ஒரு சில பேர்த்துக்கு நடக்கலாம். ஒரு சில பேர் 17-18 வருஷமும் ராகுதிசை நடக்கும். 1ஆம் பாதத்திலலாம் பிறந்தாங்கன்னா. இப்போ 2ஆம் பாதத்தில் பிறந்தாங்கன்னா உங்களுக்கு அப்படியே கம்மியாகும், உங்களுக்கு வருஷம் கம்மியாகும். இதை 3ஆம் பாதமெல்லாம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கம்மியாகும், உங்களுக்கு 7 வருஷம் 8 வருஷம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ராகுதிசை வரும். இப்போ இந்த ராகுதிசையில் உங்களுக்கு சின்ன வயசில் பார்த்திங்கன்னா மேக்சிமம் சதய நட்சத்திரக்காரங்க வறுமையில் தான் இருக்காங்க. மேக்சிமம் ராகுதிசை ஒரு நல்ல ஒரு அமைப்பில் சுபகிரகங்களோட சேராமல் இருந்துச்சுன்னா சின்ன வயசுலேருந்து கஷ்டம்தான், போராட்டம் தான். அந்த 2வது வரக்கூடிய இந்த குரு திசையில் தான் ஸ்டடி ஆகுறாங்க. சரிங்களா? ஒரு சில பேருக்கு 15 வயசுக்கு அப்புறமே 15-16 வயசுல இருந்தால் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சில பேர் பிறந்ததுலேருந்து கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 10 வயசுக்கு மேலே ஒரு சில பேருக்கு மாற்றம் தெரியும். அவங்க குடும்பம் கஷ்டப்பட்டு, அப்பா அம்மா கஷ்டப்பட்டு, ஒரு சில பேர் அப்பா அம்மா இழக்கிறவங்களும் இருக்காங்க. சின்ன வயசுல அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு போகிறது, இல்லை தாய் தந்தை இழக்கிறதெல்லாம் இந்த ராகு திசையில் நடக்கும். சதய நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய குருதசை, அந்த 15 வயசுக்கு மேலே வரக்கூடிய குருதசை 10 வயசுக்கு மேலே வரலாம், ஒரு சிலர் 15 வயசுக்கு மேலே வரும். அந்த 16 வருஷம் தசையை நடத்துங்க. அந்த குருதசையில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் வந்துடுறாங்க. அந்த 25-30 வயசுக்கு அந்த 25-30 வயசுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா செட்டில் ஆனவங்க நிறைய பேர், கும்பராசிக்காரங்க நிறைய பேர் செட்டில் ஆயிடுவாங்க.
படிப்பு நல்ல படிப்பு கொடுத்துரும். கும்பராசிக்காரங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருப்பாங்க. நல்ல படிப்பு கொடுத்துருது ஒரு சில பேருக்கு. ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த ராகு கெட்டு போனனால சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த குறும்புத்தனம், அந்த சின்ன வயசுலேயே அந்த உலகத்தை கற்றுக்கிறது எல்லாமே இந்த ராகு திசையில் நடக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராகு திசையில் இந்த 10th கூட தாண்டாதவங்களும் இருக்காங்க. +2 அல்லது 10th தான் படிச்சிருப்பாங்க. 6th 7th படிக்கிறவங்க, அந்த 3rd 4th ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதோட அவங்க படிப்பு கட் ஆகும் இந்த ராகு திசையில். ஒரு சில பேருக்கு நல்ல ஒரு கல்வி கொடுத்துருது ராகு சுபரோட சேர்க்கை இருந்தால். நல்ல கிரகத்தோட சேர்க்கை இருந்தால் ராகு யோகத்தை செய்யும். இப்போ குரு வந்து 16 வருஷம். அப்போ அந்த 16 வருஷம் வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகு திசை முடிஞ்சு குரு திசை வரும். அந்த 25-30 வயசுக்குள்ளே பாருங்கள், அந்த குரு திசையிலே வந்து ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருது. சதய நட்சத்திரக்காரங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ஒரு சில பேருக்கு கிடச்சிருது. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் செட்டில் ஆகிடுறாங்க. அது குரு வந்து 8-12ஆம் இடத்தோடு சம்மந்தம் இருந்துச்சுன்னா சின்ன வயசில் 18-19 வயசில் படிக்கிறதுக்காக போய் அங்கேயே வெளிநாட்டிலே வேலை செய்கிறது, அங்கேயே செட்டில் ஆகிறதெல்லாம் அந்த குரு திசையில் நடந்துடுது. ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இவங்கெல்லாம் அந்த குரு திசையில் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்காங்க. இதெல்லாம் அந்த குரு திசையில் கொடுத்துரும். அப்புறம் அந்த 16 வருஷம் முடிஞ்சு அந்த 19 வருஷம் சனி திசை நடக்கும். அந்த 19 வருஷம் சனி திசை தாங்க உங்களுக்கு வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய திசை. அந்த சனி வந்து நீங்கள் நல்ல லக்னத்தில் இருந்தீங்கன்னா, நீங்கள் கடக சிம்ம லக்னம் மேஷ லக்னத்தில் இல்லாமல் மட்டும் இருந்தீங்கன்னா அந்த சனி திசை கண்டிப்பாக நல்லது செய்யும். ஏன்னா சனி 19 வருஷம், அந்த 19 வருஷம் திசை நடத்தும் சனி திசை. அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 25-30 வயசுக்கு மேலெலாம் உங்களுக்கு அந்த சனி திசை வரும். சனி திசை கிட்டத்தட்ட 30 வயசுனா நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்துனா கூட உங்களுக்கு 49 வயசு வரைக்கும் சனி திசை தான் வரும். சனி திசை 19 வருஷம், அந்த நடு வயதில் வருங்க சனி திசை. அந்த சனி வந்து நீங்கள் ரிஷப லக்னத்தில் இருக்கீங்க, இல்லை மிதன லக்னத்தில் இருக்கீங்க, கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, துலாம் லக்னத்தில் இருக்கீங்க, விருச்சக லக்னத்துக்கு கூட சனி ஓரளவுக்கு நல்லது பண்ணும். ஆனால் மிதன லக்னம், ரிஷப லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், மகர கும்ப லக்னம், இந்த 6 லக்னங்களுக்கும் சனி அருமையாக வேலை செய்யும். நல்லாயிருக்கும். சனி வந்து ராகோட சேராமல் இருந்து, இல்லை சனி எங்கே இருந்தாலும் சரி, சனியோட குரு தொடர்பு ஏற்பட்டோ, இல்லை சுக்கிரனோட தொடர்பு ஏற்பட்டோ, இல்லை தனிச்ச புதன் அல்லது வளர்பிறை சந்திரனோட தொடர்பு இருந்தால் கூட அந்த சனி திசை கண்டிப்பாக கொட்டி கொடுக்கும் 19 வருஷம். அதில் சந்தேகம் மாற்றமே கிடையாது, சந்தேகமே கிடையாது. அந்த சனி வந்து நல்லது பண்ண ஆரம்பிச்சிருவார் அந்த அந்த நடு வயசுலேருந்து. அப்புறம் உங்களுக்கு 17 வருஷம் புதன் திசை வரும். 17 வருஷம் புதன் திசை வந்து பார்த்திங்கன்னா அந்த 17 வருஷம் அந்த கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேலே உங்களுக்கு புதன் திசை வந்துடும். அப்போ அந்த புதன் வந்து ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு, ஒரு அங்கீகாரம் இதெல்லாமே கொடுத்துரும். இப்போ புதன் சனி காம்பினேஷன், புதன் ராகுலாம் இருந்துச்சுன்னா தாய்பாமானால பிரயோஜனம் இருக்காது, நண்பர்கள்னால பிரயோஜனம் இல்லாமல் போகும். நிறைய காம்பினேஷன் இருக்குங்க. ஆனால் சதய நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை இப்படி தான் போகும். பிறக்கும்போது ராகு திசை, அதுக்கப்புறம் உங்களுக்கு குரு திசை, அதுக்கப்புறம் சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம், இப்படி தான் உங்கள் லைஃப் அப்படியே போகும். பெரிய பெரிய திசைகள் நீங்கள் சந்திக்கிறது அத்தனையுமே பெரிய பெரிய திசைகள் தான். முக்கியமான திசைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நடக்குதுன்னா உங்கள் ஜாதகத்தில், அந்த ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் கெடாமல் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் ராஜயோகத்தை அனுபவிக்க முடியும். பொதுவாகவே சதய நட்சத்திரக்காரங்க சின்ன வயசில் ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க ராகு திசையில். படிப்பு கெட்டு போயிடுது, தேவையில்லாமல் லவ்வில் போய் மாட்டிக்கிறாங்க, படிப்பு சுத்தமாக மண்டையில் ஏறாமல் போகும். அப்புறம் அந்த குரு திசையில் தான் ஸ்டடி ஆகிறாங்க. ஒரு சில பேருக்கு அந்த குரு திசை கிளிக் ஆகாமல் போய் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கே ராகு திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 வயசுனா உங்களுக்கு 30-35 வயசுக்கு மேலே தான் டெவலப் ஆகுறாங்க. அந்த குரு திசை கெட்டு போனவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சனி திசை தான் ஒரு நல்ல ஒரு திசையாக இருக்குது. நடுத்தர வயது தாங்க உங்களுக்கு, ஒரு மிடில் ஏஜ் நடுத்தர வயதில் தான் உங்கள் வாழ்க்கை மாறதை உங்களால் பார்க்க முடியும். இதெல்லாமே இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? ஆனால் கிரகங்களோட பொசிஷன் ரொம்ப முக்கியம். கிரகங்கள் நல்லா இருந்தால் நல்லது பண்ணிடும், கிரகங்கள் கெட்டு போச்சுன்னா கண்டிப்பாக கெடுதல் பண்ணும். நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் சதய நட்சத்திரத்தில் நாங்கள் பிறந்ததே வேஸ்ட்டு, நாங்கள் கும்பராசியில் பிறந்ததே வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் நல்லா இல்லாமல் இருக்கிறனால தான் நீங்கள் நல்லா இல்லாமல் இருக்கீங்க. கிரகங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. நடுவில் அஷ்டம சனி 7.5 சனியில் தான் பாதிப்பு இருக்கும். மற்றபடி பிளானட்டோட பொசிஷன் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய கும்பராசி நேயர்கள் சதய நட்சத்திரக்காரங்க சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அது ஆன்மீகத்தில் இருக்கவங்க நிறைய பேர், இறை வழிபாடு ஆன்மீகவாதி நிறைய கும்பராசிக்காரங்க இருக்காங்க. அந்த சதய நட்சத்திரங்கிறது ஒரு நட்சத்திரமே ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம். ஏன்னா ராகுவோட நட்சத்திரம். கோபம்னு வந்தால் கோபம் வரும், திறமைன்றது அந்த திறமையை வெளிக்காட்டுவாங்க, பொறுமையாக வெளிக்காட்டுவாங்க, அவசரப்பட மாட்டாங்க. ஏன்னா நிதானமான ராசி. நீங்கள் கும்பராசி சதய நட்சத்திரக்காரங்க பாருங்கள், அவங்கள சீக்கிரம் உங்களுக்கு கோபம் வராதுங்க. ஆனால் வந்தால் உச்சக்கட்டமாக இருக்கும், பொறுமையாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையாக இருந்தால் காரியத்தை சாதிப்பாங்க. தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, நிறைய நண்பர்கள் சேர்த்து வச்சுருப்பாங்க.
நண்பர்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுற கும்பராசி சதய நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு பிடிக்கும், இவங்க கூட வந்து ஒட்டிக்குவாங்க. இவங்க ஒரு விஷயத்தை வெளியே சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க ராசி சின்னமே அந்த பானை குடம் சொல்லுவாங்க. அதனால் வந்து ரகசியத்தை காக்கிறவங்க கும்பராசி நேயர்கள். நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பீங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட பணத்தை கொடுத்து வெளியே பணத்தை கொடுத்தும் ஏமாந்த கும்பராசி நேயர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. அது அந்த சதய நட்சத்திரத்தில் நிறைய பேர் இருப்பீங்க. ஏன்னா பிரம்மாண்டத்துக்கு ஆசைப்பட்டு, ஏன்னா சதயினாலே பிரம்மாண்டம், ராகுனாலே பிரம்மாண்டம், பிரம்மாண்டத்துக்காக ஆசைப்பட்டு வெளியே பணத்தை தொலைச்ச நிறைய கும்பராசி சதய நட்சத்திரக்காரங்க இருக்காங்க. சரிங்களா? அது மாதிரி இதுதான் உங்கள் வாழ்க்கை இப்படி தான் போகும். நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படின்னு பாருங்கள், உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்குறீங்க. சார் நாங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன எதுன்னு சொல்லுங்கன்னு கேட்குறீங்க. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி சனி, நட்சத்திர அதிபதி ராகுங்கிறனால ராகுனுடைய இதுக்காக நீங்கள் காலபைரவர் வழிபாடு, அதே மாதிரி துர்க்கம்மன் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, உக்கிர தெய்வங்கள் வழிபாடு, காவல் தெய்வங்கள் வழிபாடு, அம்மன் வழிபாடு, இந்த துர்க்கம்மன் பெண் தெய்வங்கள் வழிபாடெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும். அதே மாதிரி ராகுனுடைய ஸ்தலம் வந்து உங்களோட நட்சத்திர ஸ்தலம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா உங்களுக்கு திருநாகேஸ்வரம், கும்பகோணம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணத்து பக்கத்தில் திருநாகேஸ்வரம் இருக்குது. அங்கே நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை போய் ராகுனுடைய ஸ்தலம் அங்கே போய் வழிபடுறது நல்லது. வருஷத்துக்கு ஒரு தடவை திருப்பதி பக்கத்தில் இருக்க காளகஸ்திக்கு போய் வழிபாடு பண்ணுறது நல்லது. மற்றபடி நரசிம்மர் வழிபாடு, காலபைரவர் வழிபாடு, தேய்பிரை அஷ்டமிலெல்லாம் காலபைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. நரசிம்மர் வழிபாடு பண்ணுறதும் துர்க்கம்மன் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு நிறைய ஒரு லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அது ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.